எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருந்தோம். 2 பெட்ரூம், ஒரு டிவி யூனிட், ஒரு பூஜை ரூம், எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கலர் வந்து மைக்கா ஷீட் எல்லாத்துக்குமே ஒரே சேம் கலர் தான் எடுத்திருக்கோம். அதெல்லாம் அவங்களோட சூஸ். ஏன்னா அவங்க பிடிச்ச கலரு. தம்பி தான் இது வேலை. கூட இருக்கிற தம்பி ஒருத்தர் அவர் மாமா வீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமர்ஷியல் தான் மேக்ஸிமம் கமர்ஷியல் எடுத்துருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் வந்து டோருங்களுக்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிட்டோம். எல்லாமே ஓவராலாக பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,80,000. நான் ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். லேபர் காஸ்ட்டோடு சேர்க்கும் போது ஒரு 2.5 லட்ச ரூபா டோட்டலாக உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும். இந்த இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் ஆனால் ரிஸ்க்காக இருந்தது. அது டோர் உட்காரிக்கிறதா பெரிய சவால். கரெக்டாக அப்படி இப்படின்னு பார்த்து கரெக்டாக பண்ணிட்டோம். அந்த கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் கிளாஸ் எல்லாம் எதுவுமே ஃபிட்டிங் போடல. எல்லா ஒர்க்கும் ஹேண்டில் எல்லாமே போட்டு க்ளீனாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த சின்ன சின்ன மேஜர் ஒர்க்கு தான் இருக்குது. இதுதான் கார்னர் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஏன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டாக வச்சாலும் இடம் நெருக்காக தான் இருக்குது. ஆனால் கட்டில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமான இடம், நிற்கிறதுக்கு இடம் இருக்குது, எடுக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஸ்லைடிங் வந்து நம்ம கம்ஃபர்டபுள். அது கீழே சும்மா 2 ட்ரா போட்டிருக்கோம். மேலே வந்து அந்த கார்னர் டோர் ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருக்கிறதுனால. இந்த லாக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைடிங் லாக். இது நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் அது ஆர்டர் போட்டு அந்த ஈக்கோ கம்பெனியில் வந்து போட்டு வாங்கி போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒர்க்கு நம்ம எங்கே இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே செஞ்சு கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட் செஞ்சுருக்கோம். இந்த ரூமில் ஃபஸ்ட்டு இந்த ரூமில் வந்து ஒரு கார்ட் செஞ்சுருக்கோம். டர்ன் அப்படியே கார்னர் வளைச்சிட்டு 1.5 இன்ச்சு கணத்தில் அப்படியே க்ளீனாக வந்து ஷோ பண்ணிட்டு க்ளீனாக ஒர்க் பண்ணிட்டோம். இன்னொன்று என்னென்னா, எதுலேயுமே அதிகமான கச்சகச்சான அந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மைக்கெல்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கலாம். உட் இருக்குது என்னென்னா, அது சென்டர் பார்டர் கொடுக்கும்போது இந்த ஸ்லைடிங் டோருக்கு வந்து நல்லா இருக்குன்றதுக்காக ஒயிட்டு ஆப்போசிட் வந்து தம்பி கொடுத்துருக்குறாப்புல. அது அவருடைய சாய்ஸு. அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி இது சென்ட்ரல் லாக் நம்ம போட்டிருக்கோம். சென்ட்ரல் லாக் ஸ்லைடிங்க்கு வந்து இது சென்ட்ரல் லாக் போட்டோன்னா அது க்ளீனாக வந்து 2 டோருமே லாக் ஆகிடும், எதுவுமே நகராது. ஏன்னா சைடு லாக்கு சைடில் வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ப்ரிங் டைப் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு. அது நம்ம பெரும்பாலும் நான் ஒரு வீட்டில் போட்டேன். அது போட்டு அது லைஃப் வராதனால அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அது நான் இது வரைக்கும் நான் செஞ்ச இடத்துல எதுலேயுமே வந்து வாட்டர் ப்ரூஃப், அதாவது ஸ்லைடிங் டோருக்கு நான் லாக் போட்டதே கிடையாது. இப்போ தான் அது ஈக்குவலில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு போட்டோம். ஒரு பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலில் அப்படி பூராமே கீழே ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே அந்த செலை வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு சைடில் எல்லாம் ஸ்டெப்பாக பண்ணிட்டோம். இதில் எல்லா பொசிஷனுமே ஒரே வீடியோவில் போட்டுட்டேன். ஏன்னா அதிகமாக தனித்தனியாக போடுறத விட சிம்பிளாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரே இதில் போட்டோம். இதில் வந்து அப்படியே ஒரு கர்வ் டைப்பில், கிராஸ் டைப்பில் அப்படியே நம்ம ஒரு டிவி யூனிட் கீழே இருந்து அப்படியே மேலே வரைக்கும் எல்லாமே ஹவுஸ் ஓனருடைய அவங்க கொடுத்த டிசைன் தான். அவர் பார்த்துட்டு அவர் எது சூஸ் பண்ணி கொடுக்குறாரோ அதை வச்சு நம்ம க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம் சிம்பிளாக. இதில் பூராமே உட் கிரைன்ஸ் கொடுத்துறதுக்கு காரணம் அவருக்கு அந்த கலர் பிடிக்குன்றதுக்காக அது வந்து நம்ம எல்லாமே உட்டிலே பண்ணியாச்சு. எந்த இடத்துக்குமே சேஞ்சிங்லாம் இல்லை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தடுத்து சும்மா சின்னது அந்த லாக்கு அதை பற்றி நான் போடுறேன். இடையில டைம் கிடைக்கும்போது நான் போடுறேன். பை.